மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் இந்த டெஸ்லா இருக்கு இல்லையா, இந்த நிறுவனம் தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய விற்பனை சதவீதத்தை முதல் முறையாக கடந்த 10 வருஷத்தில் முதல் முறையாக இழந்திருக்காங்க. 1% அளவிற்கு முதல் 3 மாதத்துக்கான விற்பனையில் சுமார் 5,25,000 கார் விற்பனை செய்யணும் அப்படின்ற ஒரு அளவை அவங்க முதல் முறையாக தவற விடுறாங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா சுமார் 4,95,000 காரை விற்பனை செய்கிறாங்க. இது எதுக்கு முக்கியமான செய்தி அப்படின்னா, இது இன்னொரு கவலையே இந்தியர்களுக்கு தருது. அது டெஸ்லாவுடைய வீழ்ச்சினால கிடையாது. அதோடைய அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கார்களுடைய பிராண்டும், சர்வதேச அளவில் எல்லா கார்களுடைய பிராண்டும், இந்த இவி மாடல் இருக்கு இல்லையா, அதனுடைய எல்லா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா BYD அடுத்து வராங்க. BYD சர்வதேச அளவில் US விட்டுருங்க, சர்வதேச அளவில் டெஸ்லாவை ஏறக்குறைய முந்தி போயிருக்காங்க. அதற்கு அடுத்த இடத்துல இருக்கிறது உல்லிக், அதுக்கு இடத்துல இருக்கிறது லீ ஆட்டோ, அதற்கு அடுத்து இருக்கிறது ஜிலி. இப்படின்னு முதல் 5லேருந்து 6 இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த எல்லா இடங்களையுமே சீன நிறுவனங்கள் தான் இருக்காங்க. சீன நிறுவனங்களுடைய இந்த BYD இருக்கு இல்லையா, இந்த மார்க்கெட்டு எல்லாரும் கடிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டெஸ்லாவுடைய மார்க்கெட்டை முழுமையாக உட்கார வைப்பாங்க. இவங்க இந்தியாவிலேருந்து பெரும்பாலான நாடுகளில் எப்படி ஒரு காலத்தில் ஆப்பிள் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கைப்பற்றினாங்களோ, அதே மாதிரி ஈவி மார்க்கெட்டை இவங்க கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார வல்லுநர்களுடைய கணிப்பு. இது எதால கவலை தர விஷயம், நமக்கு சீன நிறுவனங்களுடைய விற்பனை அதிகரிக்கனால என்ன கவலை வேண்டி இருக்குது, இல்லை டெஸ்லா நிறுவனத்துடைய வீழ்ச்சினால என்ன கவலை வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்க்கக்கூடிய ஒரு NFO பற்றியான விவரங்கள் நீங்கள் பார்த்துடலாம். இன்னைக்கு முதலீடு சார்ந்து நம்ம பார்க்கக்கூடிய NFOன்றது ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் சஸ்டைனபிள் வெல்த் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதுதான் இந்த NFO தான் நம்ம பார்க்குறோம். இதோட NFO உடைய கடைசி தேதி 16 ஜனவரி 2025. இது சம்பந்தப்பட்ட மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட லிங்க்ல போய் பாருங்க. இவங்க ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அடிப்படையில் நகர்றாங்க. அதாவது எந்த நிறுவனம் அதிக ப்ராஃபிட் தர வல்லது, அதோட சேர்த்து அந்த நிறுவனம் எந்த அளவுக்கு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியோட இருக்குது, அந்த நிறுவனத்தை நோக்கி இவங்க முதலீடுகளை நகர்த்துறாங்க இந்த NFO. இதை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய முதல் 500 நிறுவனங்களில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய முதல் 500 நிறுவனங்களை 50 நிறுவனங்களை தேர்வு செஞ்சு அதில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்களில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க, எந்தவித பாரபட்சமும் இல்லாமல். இதனுடைய NAV சுமார் 10 ரூபாயில் ஆரம்பிக்குது. ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, அவங்களுடைய லாபம், அதோட சேர்த்து அவங்க லாங் டேர்மாக எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வல்லவங்க, இந்த 3 விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த முதல் 50 நிறுவனங்களை தேர்வு செய்யப்படுது. இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் உடைய AUM, பொதுவாகவே இந்த NFOல AUM பார்க்க வேண்டியது அவசியம். இதோடைய AUM வந்து சுமார் 1.7 லட்சம் கோடி. அதோட சேர்த்து இந்த நிறுவனத்துடைய சால்வேஷன் ரேஷியோ சுமார் 192% இருக்குது. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடு. இதற்கு முன்னாடி இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபை பொறுத்த வரைக்கும் இந்த நிஃப்டியில் மேக்ஸ் லைஃப் நிஃப்டி ஸ்மால் கேப் குவாலிட்டி இண்டெக்ஸ் இதை 2023 ஆகஸ்டில் அறிவிக்கிறாங்க. இதோடைய ரிட்டர்ன் இருக்குல்லையா சுமார் 37.6%. அதே மாதிரி மேக்ஸ் லைஃப் மிட் கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஒன்று அறிவிக்கிறாங்க, அது 2024 ஜனவரியில் அறிவிக்கிறாங்க. இதோட ரிட்டர்ன் சுமார் 22.4%. இதற்கு முன்பு இதே மாதிரி அறிவிக்கப்பட்டதுடைய நிலவரம். இது ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் மட்டும் கிடையாது, பொதுவாக இந்த NFO நிஃப்டி இருக்கு இல்லையா, இதில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களில் சுமார் 25.2% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. கடந்த 5 வருஷத்தில் சுமார் 37% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இந்த NFO பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த NFO உடைய பெர்ஃபார்மன்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் உடைய சஸ்டைனபிள் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒருவேளை நீங்கள் 2014 முதலீடு பண்ணி வச்சுக்கோங்க, இது ஏற்கனவே அடுத்த 10 வருஷத்தில் 9.5% மடங்குக்கான ரிட்டர்ன் கொடுக்க வல்லது. அத்தோட இதில் டாக்ஸ் பெனிஃபிட்டும் உண்டு, 80C கீழே வருது. அதோட சேர்த்து இதோட மெச்சூரிட்டி இருக்குல்லையா, இது டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. அது 10/10D இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இந்த டாக்ஸ் ஃப்ரீ கிடைக்குது. அதோட சேர்த்து இந்த மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, அதுவும் டாக்ஸ் ஃப்ரீ ஆகுது. சுமார் 2.5 லட்சம் வரைக்கும் இந்த பெனிஃபிட்டை உங்களால் அனுபவிக்க முடியும். இது மாதம் 2000 முதலீடு பண்ண முடியும். NRA பொறுத்த வரைக்கும் 18,000 வரைக்கும் அவங்க முதலீடு பண்ணுறாங்கன்னா அப் டு 3 கோடி வரைக்கும் ரிட்டர்ன் எடுக்க முடியும். நம்ம என்ன சொன்னாலும் நாம ஒரு முறை இது எல்லாத்தையும் முழுமையாக பார்க்கறது நல்லது. எனவே நீங்கள் ஒரு முறை எல்லாத்தையும் NFO பற்றியான விஷயங்கள், அந்த நிறுவனத்தை பற்றியான விஷயங்கள், அதோடைய AUM, அதோடைய சால்வேஷன் ரேஷியோ எல்லாத்தையும் ஒரு தடவை கவனிச்சுட்டு முதலீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்கிறது நல்லது. இப்போ மீண்டும் இந்த EV மார்க்கெட்டை பற்றி பேசிட்டோம் இல்லையா, அந்த EV மார்க்கெட் மட்டும் கிடையாது, நீங்கள் ட்ரோன் டெக்னாலஜி, அதாவது இதற்கு அடுத்து ஃபியூச்சரில் என்னவா இருக்கும், ஒரு டிரான்ஸ்போர்ட் மோடு என்னவா இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எல்லா நபர்களுமே தனிப்பட்ட வகையில் ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி எல்லா பேரும் பறந்து ஒரு இடத்த போய் அடையிறதுக்கு இந்த ட்ரோன் இருக்கு இல்லையா, இதோடைய டெக்னாலஜி அடுத்த கட்டத்தை நகர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த நாடுமே கிடையாது. DJIன்னு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் நிற்கிது. சுமார் மார்க்கெட்டில், ஒட்டுமொத்த சர்வதேச மார்க்கெட்டில் 80% விற்பனை ஆகிறது இந்த ஒரு பிராண்ட் மட்டும்தான். அது முழுக்க முழுக்க சீன நிறுவனம். அதுக்கு அடுத்த இடத்துல கூட ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள் கூட
சீன நிறுவனங்கள் தான். இந்த ட்ரோன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் எந்த நாடுகளுமே இல்லை. இது என்ன மாதிரியான விஷயத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, ஒரு காலத்தில் இப்படி சொல்லாடல் உண்டு. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் டெக்னாலஜியில் வரும். ஆனால் வந்து அவங்க அந்த டெஸ்டிங்கெல்லாம் முடிச்சு குவாலிட்டிலாம் முடிச்சு மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் கண்டுபிடிச்சதுமே மார்க்கெட்டை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் குவாலிட்டி செக்கிங் மற்றதெல்லாம் போவான்னு வச்சுக்கோங்க. வேகமாக மார்க்கெட்டை பிடிக்கிறதுல அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டாக இருப்பான். அதுக்கடுத்து யூரோப் இருக்கும். இந்த நாடுகள் தான் கண்டுபிடிப்பில் ரொம்ப தீவிரமாக இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஈவி மார்க்கெட் ஆகும் இல்லாட்டி அடுத்த கட்டமான டிரான்ஸ்போர்ட் மோட நோக்கி நகரதாகட்டும், இதில் சீன நிறுவனங்கள் முந்துறது மட்டும் கிடையாது. ட்ரோனை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் எந்த நிறுவனமுமே இல்லை. அப்போ இது என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் நம்ம சீனாவை வெறும் காப்பி போடுவானுங்க, சீனா மொபைலு சீனான்னு சொல்லிட்டு ஒரு கீழ்மட்டமாக பேசுகிற பழக்கம் இருந்தது கரெக்டாக. ஆனால் அந்த நிலைமை முழுமையாக மாறி இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மொபைல் பிராண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சீன நிறுவனங்கள் தான். அதாவது ஒரு காலத்தில் நாம் மோசமாக பேசின அந்த சீனா தான் இப்போ குவாலிட்டியாக தங்களுடைய ப்ராடக்ட் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதோடு சேர்த்து டெக்னாலஜியில் யாரையா காப்பி பண்ணுவாங்க, அதாவது காப்பி மார்க்கெட் தான் பெருசு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க அமெரிக்காவையும் யூரோப்பையும் உட்கார வச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க. எனவே கண்டுபிடிப்புகளுக்கு அங்கே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஒரு நல்ல காலத்தை நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க. இது என்ன நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது அப்படின்னா, இங்கே இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் கிடையாது. இங்கே இருக்கிற பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் சரி, இந்த மாதிரி படிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, பொதுவாக நம்ம பொது புத்திலையும் சரி, இங்கிலீஷ் பேசுறது தான் அதிகப்படியான குவாலிட்டி தவிர அவங்களுடைய அறிவு சார்ந்து என்ன அவங்க தேடல் இருக்குது அதன் மீது ஒரு பெரிய அக்கறை இல்லாத சமூகம் மாறிக்கிட்டு இருக்கும். டிகிரி வாங்கணுன்ற நோக்கம் இருக்குது தவிர அந்த டிகிரி மூலமாக நமக்கு என்ன பாடம் கிடைக்கும், இல்லை குழந்தைகளுக்கு என்ன மாதிரி நாலேஜ் கிடைக்கின்ற அந்த ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, அது இங்கே இருக்கிற பெரும்பாலான யூனிவர்சிட்டிக்கு போயிருச்சு. இதுதான் இங்கே ஒரு பெரிய சிக்கலை இங்கே உருவாக்குது. அதாவது வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னா, இந்த ஈவி மார்க்கெட்டை கைப்பற்றக்கூடிய இல்லை ட்ரோனை கைப்பற்றக்கூடிய சீன நிறுவனங்களுடைய அந்த கண்டுபிடிப்பாளர்கள் யாருக்குமே ஆங்கிலம் தெரியவே தெரியாது, இங்கிலீஷ் தெரியவே தெரியாது. அவங்க அவங்களோட சொந்த மொழியில் படித்தாலுமே கூட அவங்க எதை நோக்கி நகர்றாங்கன்னா கண்டுபிடிப்பை நோக்கி நகர்றாங்க. ஒரு கல்வின்றது அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒழிய ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கடந்த 20 வருடங்கள் நம்ம பண்ண சேட்டையில் இங்கே வந்து நிற்கிறோம். இந்த வருத்தத்தை தான் டெஸ்லாவோட வீழ்ச்சியோ இல்லாட்டி சீனாவுடைய நிறுவனங்களுடைய வளர்ச்சியோ இல்லையா, அந்த இருந்து நாம் உணர வேண்டியது. எனவே இந்த இடத்துல நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட, மக்கள் தொகை இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய பெருவாரியான அதிக இளைஞர்களை கொண்ட நாடான இந்தியாவில் இந்த கல்வின்றது ஒழுங்காக கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அதில் அவனுக்கு போதிய அளவுக்கு டெக்னாலஜி சார்ந்த இல்லாட்டி கண்டுபிடிப்புகள் சார்ந்த ஒரு ஆர்வம் உருவாக்க முடியல, அதை நம்மளால் ஃபீட் பண்ண முடியலன்னா உண்மையிலேயே இது இன்னும் மோசமான நிலைமையாகும். நம்ம சந்தையாக இருப்போமே ஒழிய கண்டுபிடிப்பாளர்களாக இருக்க மாட்டோம். அப்போ இங்கே அறிவுக்கு பஞ்சமான அப்படி கிடையாது. இங்கே பிரச்சனை என்னன்னா, இங்கே மார்க் பர்சன்டேஜை நோக்கி, அதாவது தேர்வில் எவ்வளோ மதிப்பெண் வாங்குவான்றதை நோக்கி மட்டுமே நகர்த்தப்படுது. அதோடு சேர்த்து அவன் ஆங்கிலம் பேசுகிறானா இங்கிலீஷ் பேசினா புத்திசாலின்ற ஒரு முட்டாள்தனமான எண்ணத்தை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தேவை குழந்தைகள்கிட்ட அறிவு இருக்கா, அந்த குழந்தைகள்கிட்ட தேடல் இருக்கான்ற ஒரு சரியான கட்டமைப்பை நம்ம உருவாக்க தவறி இருக்கோம். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம ஆய்வுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, பிஹெச்டி படிக்கக்கூடிய எல்லா பேருமே ஒரு 4 வருஷம் யார்கிட்ட பேப்பர் கொடுக்க வேண்டியது, எதையாவது சொல்லி அந்த பிஹெச்டி படிப்பு முடிக்க வேண்டியது. அது கண்டுபிடிப்பு நோக்கி நகர்த்துறதே கிடையாது. அது ஒரு இன்னொரு டிகிரி, அது இன்னும் மோசம்னு வச்சுக்கோங்க, காசு கொடுத்தா கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே முதல் உலகப் போர் ஆகட்டும், 2ஆம் உலகப் போர்கள் ஆகட்டும், இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜியில் அமெரிக்கா தான் உலகத்தின் பெரிய நாடு அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மை உலகம் முழுவதும் உருவாச்சு இல்லையா. அந்த நம்பகத்தன்மை அதற்கு முன்பு யார் மேலே இருந்துச்சுன்னா யூரோப் முழுவதும் இருந்துச்சு. இந்த 2 பேரையும் தாண்டி ஜப்பான் ஈடு கொடுத்து வந்திருந்தாங்க ஏசியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி சீனா வர்றதுக்கு முக்கிய காரணமே அவங்களுடைய கல்வி முறை தான். இந்த எல்லா நாடுகளும் ஒரு காலத்தில் அவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலும் அவங்களுடைய கல்வி முறைகள் தான். இங்கே கல்வி முறையில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்றத எந்த யூனிவர்சிட்டியும் கவலைப்பட்ட மாதிரி தெரில. எனக்கு ஒரு விஷயம் இப்போவும் ஞாபகம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, MIT சர்வதேச அளவில் இன்ஜினியர்ஸை பெரிய லெவலில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய MITயில் கூட ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் தான் ரிட்டையர் ஆகும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, என்னுடைய மாணவர்களை நான் தற்போது பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க எல்லாருமே யார் என்ன கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க படிச்சுக்கிட்டு இருக்கான ஒழிய என்ன கண்டுபிடிப்போன்னு படிக்கலன்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். MIT தான் சர்வதேச உலகத்திலே நம்பர் 1. அதுலேருந்து நீங்கள் ட்ராப் அவுட் ஆனால் கூட அவன் பெரிய ஆள் வந்துடான்னு வச்சுக்கோங்க. உலகத்தில் இருக்க எல்லா அறிவாளியும் உட்கார்ந்துருக்க இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரு அவங்க மாணவர் நோக்கி என்ன வருத்தப்படுறாரு, எல்லா அறிவாளியும் இருக்கே அங்கே, அவன் தான் பெரிய கண்டுபிடிப்பு உருவாக்க போகிறான். ஆனால் அவர் பட்ட வருத்தம் என்ன, இவங்க யாரோ கண்டுபிடிச்சதை மட்டுமே படிச்சிருக்கானுங்க, இவங்க யாரோ புதுசாக கண்டுபிடிக்கிற நோக்கி நம்மளுடைய அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஏதோ உந்தல் கொடுக்கலையோ, ஏதோ அவங்களுக்கு போதுமான அளவுக்கு புஷ் கொடுக்கலையோ,
ஏதோ அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்கலையோ அப்படின்னு எனக்கு வருத்தம் இருக்குன்னு அந்த ப்ரொஃபஸர் வருத்தப்பட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஹெட்டாக இருக்கிற இல்லாட்டி இந்த சிலபஸை ரெடி பண்ணக்கூடிய நபர்கள் எவருக்கும் இந்த வருத்தமே இல்லையோ அப்படின்னு தோணுது. ஆக இறுதியாக இன்னைக்கு நாம பார்த்த என்எஃப்ஓடைய நேம் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் சஸ்டைனபிள் வெல்த் 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. இதோட என்எஃப்ஓடைய கடைசி தேதி 16 ஜனவரி 2025. இது சம்பந்தப்பட்ட மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட லிங்க்ல போய் பாருங்க. முழு விவரங்களை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது 2000 ஆரம்பிக்குது முதலீடு.